அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தில் இந்த ஐஸ்வர்யவானாகிய வாலிபனாகிய தலைவனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதை தான் தியானித்து வருகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில், அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, ஒரு பெரிய கேள்வியோடு கூட வந்து இந்த ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல இந்த ரிச் யங் ரூலர் கேட்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறார். எவைகளேன்னு கேட்ட பொழுது இச்சையடக்கத்தை விட்டுட்டு மற்ற 5ஐயும் சொல்லுகிறார். அதற்கு பின்பு எல்லாத்தையும் நான் சிறு வயதிலிருந்து கை கொள்கிறேன்னு சொன்னாலும் ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை, ஆஸ்தியை விற்று தரித்திரன் கொடு. ஸோ விட மனமில்லை, கொடுக்கவும் அவனுக்கு மனமில்லை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அவன் இருதயம் எப்படி மாறிடுச்சு. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 22வது வசனம், அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். துக்கம் அடைந்தவனாய் போயிட்டான். நான் எப்படி இதை விடணும், எனக்கு அதில் மனசில் ஒரு ஈர்ப்பு இருக்குது, என்னால் முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு காலில் விழுந்திருக்கலாம்ல. முழங்கால் படியிட்டு இந்த கேள்வியை கேட்டான் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா இவன் கொஞ்சம் கேள்வி கேட்ட ஆண்டருக்கு பின்னால் வந்திருக்கலாமே. இயேசுவை விட்டுட்டே போயிட்டான். நீ போடான்னு சொல்லல ஆண்டவர், ஆனால் இவன் போய்விட்டான். ஏன்னா இவருக்கு பின்னால் போனா எப்படா நம்மளை நடுத்திருக்கு கொண்டாந்துருவாரோன்னு அவன் யோசித்துட்டான் போல. யோசித்து பாருங்களேன், நிறைய பேர் இப்படி தான் யோசிக்கிறாங்க. நான் கடவுளுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன். ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், என்ன எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இல்லை என் பிஸ்னஸ்லனார். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களா ஒழுங்கான? அதான் நான் வாரம் வாரம் காணிக்க போடுறேனேனார். நான் சொன்னேன், குறைஞ்சபட்சம் 10ல் 1ஆவது போடணும். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டின்படி நம்ம உற்சாகமாக கொடுக்கணும். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குற பழக்கம் உண்டா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இங்கே ஏழைகளுக்கு கொடுக்குற பழக்கம் உண்டா? நீங்கள் அதெல்லாம் கவனித்து பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு தேவனுக்கு கொடுக்குறீங்க, கடன் கொடுக்குறீங்க, தேவன் உங்களை கனப்படுத்துவார். நான் கடவுளுக்கு கொடுத்துட்டு நான் நடுத்தருக்கா வர்றது, பிச்சையாக எடுக்கிறது அப்படின்னு கேட்டார். நான் உண்மையில் வருத்தப்பட்டேன். கொஞ்ச நாள்லாம் அவருடைய பிஸ்னஸையே மூடிட்டு போயிட்டார். நான் பாருங்கள், எவ்வளோ ஒரு சீப்பாக நான் தேவனுக்கு கொடுத்துட்டு நடுத்தருலையா வர்றது, பிச்சையாக எடுக்கிறதுன்னு கேட்டால், அப்போ கடவுள் மேலே அவருக்கு என்ன நம்பிக்கை? யோசித்து பாருங்கள். அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே வேணான்னு சொல்லிட்டு இந்த ரிச் யங் ரூலர் போகிறான். இந்த ஐஸ்வர்யவான், இந்த வாலிபன், இந்த தலைவன் போயிட்டான். அவனை குறித்து அதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே படிக்க முடியாது. அவன் திரும்பி வந்தானா, அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ ஐஸ்வர்யம் நம்ம முன்னால் இருக்குது, கர்த்தர் நம்ம முன்னால் இருக்கிறார். எது உனக்கு வேணும்? உன்னுடைய சாய்ஸ் என்னன்னு கர்த்தர் கேட்டால், இங்கே இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற நீங்கள் என்ன சொல்வீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உண்மையாக ஒருவேளை இப்போ நினைக்கலாம், கர்த்தர் தான் பிரதர். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஏதோ ஒன்று, உங்களை பிடிச்சி வச்சுருக்கிற ஏதோ ஒன்றை விட்டுட்டு வான்னு சொன்னால் நம்ம ரெடியாக இருக்கிறோமா? ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை சாக்கு போக்கு சொல்ல போகிறோமா? யோசித்து பாருங்களேன். பிள்ளைங்க கல்யாணம் வரைக்கும் இருக்கட்டும் அப்படி சொல்வீங்களா? ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்களா, என்ன செய்யணும் சொல்லுங்கள், நான் செஞ்சிடறேன் சொல்லி பாருங்களேன். ஒருவேளை அப்படி முடியலன்னா எனக்கு பேராசை இருக்குதுன்னு அர்த்தம். எப்போல்லாம் பேராசை வருதோ அப்போல்லாம் நான் கொடுக்கலன்னு அர்த்தம். கொடுக்க கொடுக்க பேராசை போயிடும். சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப பேராசையாக இருக்குது பிரதர், கொடுங்க, கொடுத்து பழகுங்க, பேராசை போயிடும். கொடுக்காதவர்கள் பேராசை என்ற அந்த வலையிலே அகப்பட்டு கொள்வார்கள். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இயேசுவுடனே அநேக ஸ்திரீகளும் இருந்தார்கள். எதற்காக? தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இவனுக்கிட்டையும் ஆஸ்தி இருந்துச்சு, ஆனால் அந்த ஆஸ்தியினால் ஆண்டவருக்கு ஊழியமும் செய்யலை, அதை விற்கவும் இல்லை, அதை ஏழைகளுக்கு கொடுக்கவும் இல்லை, தனக்குன்னு வச்சுட்டு சுயநலத்தோடு போயிட்டான். ஆனால் ஒரு கூட்ட பணக்காரர்கள், ஆஸ்தியை உடையவர்கள் இயேசுவோடு கூட இருந்து ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள். அப்போ ஆண்டவருக்கு ஆஸ்தியை வச்சு ஊழியம் செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. என் ஆஸ்தி கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், எனக்கு அது மேலே இருதயம் இல்லைன்னா, அதை நான் பொக்கிஷமாக பார்க்கலன்னா, நான் ஏழைக்கும் கொடுக்க முடியும், என் ஆஸ்தியை கர்த்தருக்கும் கொடுக்க முடியும்.
நான் இந்த ஆஸ்தியினால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு கூட்ட பெண்கள் ஆண்டவருக்கு கூட இருந்து ஊழியம் செய்தாங்க. பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். யோசித்து பாருங்கள், நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும்போது கணக்கு பார்க்குறோமா? ஆண்டவருக்கு கொடுக்கும்போது என்னைக்காவது நீங்கள் யோசித்து நீங்கள் கொஞ்சம் கணக்கு பார்த்து நாளைக்கு தேவை, இந்த மாத கடைசியில் தேவை, அதனால் இப்போ கொஞ்சம் மிச்சப்படுத்திக்கலாம், ஆண்டவருக்கு கொஞ்சமாக கொடுக்கலாம், இந்த மாதம் கொடுக்க முடியல ஏன்னா எனக்கே தேவை நிறையாயிடுச்சு. முதல்ல தேவை, உங்களுடைய தேவை அப்படின்னு முதல்ல வைக்கிறத கொஞ்சம் ஓரம் ஒதுக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததுலேருந்து நீங்கள் அதற்கு உண்மையாக இருங்கள், கொடுங்கள், தேவனுக்கு கொடுங்க. சிலவங்க சொல்லுவாங்க, நம்ம மனுஷனுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள் அவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான், அப்படிலாம் சொல்கிறவங்கள நான் பார்த்துருக்குறேன். எப்போல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு யாருக்கு கொடுத்தேன், அவன் யார், என்ன இருக்குது, எப்படி இருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பெருமைக்காய் கொடுத்தீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் கொடுக்குறீங்களா, தேவனுக்கு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய காணிக்கை வீணாக செலவாகக்கூடாது, என் காணிக்கை உங்கள் ராஜ்யத்தை கட்டணும், என் காணிக்கையினால் தேவ நாமம் மகிமைப்படணும், என் காணிக்கை உங்களை பிரியப்படுத்தணும், என் காணிக்கை நிமித்தமாக ஆண்டவரே உங்களுடைய ஊழியம் நடக்கணும், அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான். கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ கொடுத்தேன் தெரியுமா, நான் கொடுத்தேன், என் பேரை வாசிக்கலை, இந்த மாதிரி ஒரு நாளும் உங்கள் பேருக்காக புகழுக்காக ஒரு நாளும் கொடுத்துடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உற்சாகமாக கொடுக்குற இடத்துல பிரியமாக இருக்கிறார். இந்த வாலிபன் இடத்துல சில விஷயத்தை நான் கவனித்தேன். மார்க் 10:22 பார்த்தீங்கன்னா மனம் அடிந்து போனான் அப்படின்னு வாசிக்கிறோம். மார்க் சுவிசேஷத்தில் 10:22 அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். முதல்ல அவனுக்குள்ள மனமடிவு ஏற்பட்டுச்சு, ரெண்டாவது அவனுக்குள்ள துக்கம் ஏற்பட்டுச்சான், துக்கத்தோடு போயிட்டான். மூணாவது இயேசுவே விட்டுட்டான். எனக்கு இயேசு வேண்டாம், எனக்கு இந்த ஐஸ்வர்யம் வேணும், இயேசுவை விட்டுட்டான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனமடிவு, துக்கம், எனக்கு இயேசு வேணான்னு ஒரு தவறான முடிவு, எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே, நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விடுகிறேன். அதாவது பிலிப்பியர் 3:8, பிலிப்பியர் 3:11 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் இல்லையா, நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் ஆண்டவருக்காக விடுகிறது எதுவும் குப்பை. ஏன்னா எனக்கு பொக்கிஷம் அவர்தான், அவர் மேலே தான் என் இருதயம், அவர் எனக்கு கொடுக்கிறவைகளின் மேலே என் இருதயம் கிடையாது, என் இருதயத்தை அவருக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று தைரியமாய் சொல்லுங்கள். எபிரேயர்கள் இந்த நிருபம் 11:25-26 நான் வசனத்தை வாசிக்கிறேன், இதை இந்த நாளுக்குரிய மனப்பாட பகுதியாக தெரிந்து கொள்ளுங்க. எபிரேயர் 11:25-26 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசே அந்த எகிப்தின் அரண்மனை வாழ்க்கையை அவன் அங்கே உதறி போடுகிறான். இந்த அரண்மனை சுகம் எனக்கு வேண்டாம், நான் அவரோடு கூட அவருடைய ஜனத்தோடு கூட நான் பாட அனுபவிப்பனே தவிர எனக்கு இந்த பொக்கிஷம் வேண்டாம் என்று விட்டுட்டு அவன் ஒரு நல்ல முடிவெடுத்தான். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை பின்பற்றுவோம் என்று பல நேரம் சொல்லியிருக்கிறோம், நாங்கள் உம்முடைய சீஷர்கள் என்று அர்ப்பணித்திருக்கிறோம். ஆனால் பல சூழ்நிலைகளிலே ஆண்டவரே ஆத்மார்த்தமாய் உம்மை பின்பற்ற முடியாமல் தடுமாறி இருக்கிறோம். எங்களை மன்னியும். ஏதோ ஒன்று உம்மை விட்டு எங்களை பிரிக்கிறதை உணர்கிறோம். சில ஐஸ்வர்யங்கள், சில ஆசீர்வாதங்கள், சில ஆஸ்திகள், சில பொக்கிஷங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களையும் உம்மையும் பிரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மன்னியும், விடவும், கொடுக்கவும், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே உமக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யவும் எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்தீர். அதன்படியே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே ஒவ்வொருவர் வாழ்க்கையும் மறுரூபப்படுத்தும். ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய ஆஸ்திகள் நித்தியம் அல்ல, அது ஜீவன் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.